சயின்ஸ் இஸ் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் காட் அப்படின்றது சில வீடியோவில் சொல்லியிருப்பேன், பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. அதாவது அறிவியல் என்பது கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அப்போ அறிவியல் வந்து அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து டீல் பண்ணுறது, கடவுள் மூலமாக என்ன ப்ராப்போசிஷன் நமக்கு வந்து கிடச்சிருக்கோ அந்த ஃபைன் டியூனிங், காஸ்மாலஜிக்கல் கான்ஸ்டன்ஸ் இதெல்லாம் ஆராயிறது, டிஸ்கவர் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் எவ்வளவு அற்புதமான இந்த யூனிவர்ஸை படைச்சி அவர் நம்மக்கிட்ட பொறுப்பில் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதில் ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்ட்ரோபி அப்படின்றது. அப்போ என்ட்ரோபி வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா, கடவுளால் கொடுக்கப்பட்ட அவர் தான் சோர்ஸ். அந்த ரிசோர்ஸஸ் வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணுறதுனால அது தீரும். அப்போ இதுக்கான தீர்வு வந்து நெகன்ட்ரோபி. நெகன்ட்ரோபின்றது உதாரணத்துக்கு சொன்ன போனால் ஃப்ரிட்ஜு சொல்லலாம், எக்ஸாம்பிள். ஃப்ரிட்ஜு வந்து நம்ம ப்ளக்டாக கரண்ட்டில் இருக்கும் பொழுது தான் அந்த ஃப்ராஸ்டிங், டீஃப்ராஸ்டிங், கெட்டு போகாமல் இருக்கிறது இதெல்லாம் அது பார்த்துக்குது. கரண்ட்டில் ப்ளக் ஆகாமல் இருந்துச்சுன்னா கெட்டுரும். அப்போ கரண்ட்டுங்கிறது சோர்ஸ் வந்து கடவுள் தான் நமக்கு, ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங். இது ஸ்பிரிச்சுவலாக அந்த ஆஸ்பெக்ட் வந்து நமக்கு வந்து ஃபிகரேட்டிவாக வந்து நமக்கு வந்து சிம்பாலிக்காக நமக்கு அது காட்டுது. அப்போது நெகன்ட்ரோப்பியில் நம்ம வந்து சோர்ஸில் வந்து நம்ம ப்ளக் ஆகியே இருக்கணும் எப்பயுமே. ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்டில் வந்து கடவுள்கிட்ட வந்து நம்ம எப்பயும் ப்ளக்டாக இருந்தோம்னா மட்டும்தான் என்ட்ரோபி வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தாமல் இருக்கும். ஏன்னா நெகன்ட்ரோபி வந்து நமக்கு சோர்ஸாக, ரிசோர்ஸஸாக இருக்கிறதுனால, கடவுளுங்கிற சோர்ஸ்லேருந்து இந்த ரிசோர்ஸஸ் நமக்கு கிடைத்துக்கொண்டே இருப்பதனால என்ட்ரோபி வந்து நம்மளை வந்து ஓன் அவுட்டோ இல்லை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணாது. அப்போ நெகன்ட்ரோபி வந்து கடவுள் தான். அப்படிங்கும்போது கடவுளோடு நம்ம தொடர்ந்து கனெக்டடாக, ப்ளக்டாக இருக்கணும். அப்படிங்கும்போது கிறிஸ்தவத்தில் வந்து இந்த மாதிரியான அடிப்படைகள், பிரின்சிபல்ஸ் வந்து ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப குறிப்பாக, பர்டிகுலராக, ரொம்ப பேஷனட்டாக பார்க்கப்படுது. அப்படிங்கும்போது எப்படிலாம் கடவுள்கிட்ட வந்து கனெக்டடாக, ப்ளக்டாக இருக்க முடியும் அப்படின்னா, த்ரூ ப்ரேயர், த்ரூ ரீடிங், த்ரூ த்ரூ அனலைசிங், த்ரூ திங்கிங், இதெல்லாம் வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து இந்த விஷயங்களை வந்து ஸ்பிரிச்சுவலாக நம்மளை கனெக்டடாக, ப்ளக்டாக வச்சுருக்கோம். அப்படின்றது மிக ஒரு அருமையான ஒரு வாழ்க்கைக்கு, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, சமுதாய வாழ்க்கைக்கு, எல்லாவற்றுக்கும் நம்ம வந்து நமக்கான எனர்ஜி, ஸ்ட்ரென்த் இருக்கணும் அப்படின்னா, பேஷன் இருக்கணும் அப்படின்னா, கடவுளோட கனெக்டடாக, ப்ளக்டாக இருக்கணும்.